உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. விவசாயிகளின் நெல் மூட்டைகளை முழுமையாக கொள்முதல் செய்ய கூடுதல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என்று ஜவாஹருல்லா வலியுறுத்தியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா எம்எல்ஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி சிறப்பாக நடைபெற்றுள்ளது. ஆனால் அறுவடையின் வேகத்திற்கு ஏற்ப அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் விவசாயிகள் தங்களின் நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் குவித்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மழை பெய்தால் நெல் நனைந்து தரம் குறைவதோடு உழைப்பின் பலன் முழுமையாக வீணாகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக ஜவாஹருல்லா குறிப்பிட்டுள்ளார். அறுவடை செய்யப்படும் நெல்லின் அளவுக்கு இந்த எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பது களத்தில் உள்ள விவசாயிகளின் ஒருமித்த கருத்தாகும். பல இடங்களில் 5000 முதல் 10,000 நெல் மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு உடனடியாக கூடுதல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும். ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிலையங்களில் போதுமான பணியாளர்கள், எடை இயந்திரங்கள், சாக்கு வசதிகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்றும், விவசாயிகளின் நெல் மூட்டைகளை முழுமையாக கொள்முதல் செய்ய கூடுதல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என்று ஜவாஹருல்லா வலியுறுத்தியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா எம்எல்ஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி சிறப்பாக நடைபெற்றுள்ளது. ஆனால் அறுவடையின் வேகத்திற்கு ஏற்ப அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் விவசாயிகள் தங்களின் நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் குவித்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மழை பெய்தால் நெல் நனைந்து தரம் குறைவதோடு உழைப்பின் பலன் முழுமையாக வீணாகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக ஜவாஹருல்லா குறிப்பிட்டுள்ளார். அறுவடை செய்யப்படும் நெல்லின் அளவுக்கு இந்த எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பது களத்தில் உள்ள விவசாயிகளின் ஒருமித்த கருத்தாகும். பல இடங்களில் 5000 முதல் 10,000 நெல் மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு உடனடியாக கூடுதல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும். ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிலையங்களில் போதுமான பணியாளர்கள், எடை இயந்திரங்கள், சாக்கு வசதிகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்றும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.